நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத பலன் தான் சொல்ல போகிறேன். கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். லக்ஷ்மிக்குரிய மாதமாக சொல்லப்படுது. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொதுவாக நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. 12 ராசிக்கு உண்டான பலன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் வணங்குறேன். குருப்யோ நம நற்பவி காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசன தெய்வமாகிய மகா வாராகியை வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயமிகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசனமான பகலாமுகி வணங்குறேன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பிந்தமி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொதுவான பலன்கள் பார்க்கும்போது இந்த கிரகத்தை வச்சு தான் சொல்லப்படுது. அதை வச்சு தான் 12 ராசிக்குள்ளான பலனை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது மிதுன ராசியில் இருந்த குரு கடகராசிக்கு அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 48 நாள், அப்புறம் வேலைக்கு போயிடுவார். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார், தொடர்ந்து இருந்து வருகிறார். அதற்கப்புறம் துலாம் ராசியிலே சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 3 கிரகமும் இருக்கிறார்கள். இது கார்த்திகை மாதம் நடைபெறக்கூடிய நிலவரத்தில் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு இருக்கிறார். சனி வக்ரம் பெற்று இருக்கிறார், இப்போது வக்ர நிவர்த்தியும் ஆகப் போகிறார். அந்த வகையிலே இந்த பலன்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்பட போவதில்லை, அதனால் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது இதனுடைய பலனாக சொல்ல போகிறேன். பொதுவாக இது பொது பலன்கள் தான். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் நான் அதை சரியாக பார்த்து துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது இதை சொல்ல முடியும். சொல்லி உங்களுடைய பிரச்சனையை, எல்லா வித பிரச்சனையும் தீர்த்து என்னால் உங்களுக்கு பலன் சொல்லி உங்களை முன்னேற்ற வழிவகை செய்ய முடியும். ஏனென்றால் அடியேன் ஜோதிடம் மட்டும் பார்ப்பதில்லை. 50 வருடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன், பரம்பரையாக இருந்து வருகிறேன். அருள் வாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக அருள் வாக்கு சொல்லி வருகிறேன். அந்த செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இந்த காலகட்டங்களில் இதனால் பலவிதமான ஜோதிட முறைகளையும் நான் கற்று உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் என்னால் சொல்ல முடியும். அனுபவம் தான், ஒரு மனிதனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கைபேசியிலே அழைத்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை மிக மிக முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மீனராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி குரு இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்தில் வந்திருக்கார். 5ஆம் இடம் ரொம்ப புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க, புத்தி ஸ்தானம் சொல்லுவாங்க, புத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. நீங்கள் நினைத்த விஷயம் பலிக்குன்ற எண்ணம் கொண்ட இடம்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ விஷயம் நல்லது நடக்கும் பாருங்கள். பொதுவாக மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பேசுவாங்க, கரெக்டாக நடப்பாங்க. மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய பொருட்டு சில நேரங்களில் செயல்படுவாங்க. எல்லாமே அவங்கள தேடி வரும். படிப்பு கம்மி இருந்தால் கூட அனுபவம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. தன்னுடைய முக ராசின்னு சொல்லுவாங்க, அதில் எல்லாமே கவரப்படுவாங்க. உங்களை பார்த்து அவங்க விரும்புவாங்க. இது மாதிரிலாம் அந்த இருக்கக்கூடிய அந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நன்மை தான் நடக்க போகுது. நல்ல நட்பு மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். இதனால் வரைக்கும் படுத்து கிடந்து நீங்கள் எழுந்து உட்காந்துருவீங்க. மீண்டும் வந்துட்டார் பாருப்பா, திருப்பி ஒரு ரவுண்டு அடிக்கிறார் போலப்பா, பெரிய ஆள் தான்ப்பா அவர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் விஷயம் நடக்க போகுது. எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க இந்த கார்த்திகை மாதத்தில். அரசியல் சொல்லவே வேணாம். வெகுஜன தொடர்பு ஏற்படும், மக்களுடைய தொடர்பு அதிகமாக ஏற்படும், இதனால் வரைக்கும் இருந்ததை விட அதிகமாக ஏற்படும். சினிமா, சமூகம், அரசாங்கத்துறை, கல்வித்துறை, உணவுத்துறை,
நீர்வளத்துறை, இப்படி எல்லா துறையிலுமே கொடி கட்டி பறக்க போகிறீங்க. நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்தில் உங்களை விடவே மாட்டாங்க, கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாமே வாங்கி கொடுப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒரு ஆதரவாக இருப்பீங்க, அந்யோன்யமாக இருப்பீங்க. கணவன் மனைவி சொல்ல வேணாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்ன வரைக்கப்பட்ட கஷ்டம் எல்லாமே விலகிடும். ஏழரை சனியில் அந்த பாதிப்பெல்லாம் இப்போ குறைஞ்சிரும் இந்த காலகட்டத்தில். இது மாதிரிலாம் நடக்க போகுது. வெளியூர் போகணுன்னு நினச்சா வெளியே போயிட்டு வரலாம், வெளிநாடு போகணுன்னு நினச்சா வெளிநாடு போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். மக்கள் தொடர்பு ஏற்பட்டுன்னு இருக்கும். அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எப்பவுமே ஒருத்தவன் சந்தர்ப்பங்கள் மூலியமாக வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்பவன் புத்திசாலின்னு. அந்த நிலை தான் இப்போ இருக்க போகிறீங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, கடன் எல்லாமே உங்களுக்கு இப்போ அடைஞ்சிடக்கூடிய சூழ்நிலை வந்துருக்கு. வீட்டை விட்டு வெளியே போயிருந்த நகை நட்டு எல்லாமே கொஞ்சம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லை ஒழிஞ்சிடும். நோய் நொடிந்தாலும் அது தீர்க்கப்படும். நல்ல மருத்துவத்தால் தீர்க்கப்படும். இல்லைனா திடீர்னு ஒரு டாக்டர் வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பார், வெளிநாட்டிலேருந்து டக்குன்னு அவர் போய் பார்ப்பீங்க, உடனே முடிஞ்சிடும். அதுக்கு தான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் ஜோதிடம். கிரகங்களுடைய கோட்பாடு, அதனுடைய குணநலன்கள், கிரக சஞ்சாரம், இது மூலிமா தான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எது எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். இப்படி தான் நடந்துருக்கு. அடுத்ததாக இந்த மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, ஒரு பெண் மூலியமாக நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும், ஆனந்த பெண்ணுக்கும் நடக்கும். செலவுகள் குறையும், நஷ்டங்கள் குறையும். தொழில் உத்தியோகம், தொழிலில் இருக்கவங்க நல்ல முன்னேற்றம் வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். உத்தியோக உறவு ரெண்டுமே கிடைக்கும். நிறைய ட்ராவலிங் போயிட்டு வருவீங்க. பயணங்கள் பலவிதமாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஒரு பயணம் மூலிமா பணம் வரும், ஒரு பயணம் மூலிமா பொருள் வரும், ஒரு பயணம் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். இது மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில். உங்கள் ராசிபதி குரு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கார். அவர்கள் பார்வைகளும் நல்லாயிருக்கு. முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். திருச்செந்தூர் மட்டும் இல்லை, மற்ற இந்த நீர்நிலைகள் அருகில் உள்ள முருகன், எந்த முருகன் இருந்தாலும் வழிபட்டு வரலாம். ஆறுபடி வீடு முருகன் போயிட்டு வரணுமா போயிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பெரும்பாலும் ஒரு குருவை கண்டிப்பாக பிடிச்சிக்கிட்டு அவர் மூலிமா நீங்கள் பயன்பெறலாம். மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுக்கும், நிறைய திட்டங்களை செயல்படுத்த சொல்லுடைய சூழ்நிலை உருவாக்கும், நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். எல்லாமே ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். பழமையான ஜீவசமாதி தரிசனம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சு போயிட்டு வரலாம். நீங்கள் தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக உங்களுடைய மனநிலை, உடல்நிலை ரெண்டுமே முன்னேற்றம் ஆகிடும். கவலைப்பட வேண்டாம். இந்த கார்த்திகை மாதத்தில் இதெல்லாமே நடக்க போகுது. வாழ்க்கை துணை லாபம் அடைவார்கள். நீங்கள் கணவன் இருந்தால் மனைவி லாபடுவாங்க, மனைவி இருந்தால் கணவன் லாபடுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். பெரும்பாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவது, அது முருகப்பெருமானை வழிபடலாம். பெரும்பாலும் வியாழக்கிழமையில் வழிபடலாம், பௌர்ணமியில் வழிபடலாம். வழிபாடு மட்டும் இல்லை, அந்த இறை சிந்தனையோடு இருக்கணும். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். நிறைய குழந்தைங்களுக்கு அந்த தான தர்மங்களை செஞ்சுட்டு வாங்க. பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுங்க, இனிப்புகள் வாங்கி கொடுங்க. உடுக்க உடை இல்லாமல் இருக்குவாங்க, அவங்களுக்கு உடுக்க உடை வாங்கி கொடுங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால் அந்த குழந்தையுடைய ஆசை என்னன்னு கேட்டு உங்களால் அந்த ஆசையை பூர்த்தி செய்ய முடியுமானால் அதை பண்ணிட்டு வாங்க. இந்த ஊருக்கு போகணுன்னு இருக்கும், இந்த கோயிலுக்கு போகணுன்னு இருக்கும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. இந்த ஹோட்டல் போய் நான் சாப்பிடணுன்னு ஒரு ஆசையாக இருக்குன்னுவாங்க. நீங்கள் பல வித சினிமாவிலாம் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கை நடைமுறையில் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்கள் நற்பலன் இரட்டி மடங்கு பெருகும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். குருவின் அம்சமாக விளங்கக்கூடிய தத்தாத்திரன் இருப்பாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் சேர்ந்து அந்த தத்தாத்திரை வழிபட்டு வரலாம். எல்லாமே வியாழக்கிழமையில், பௌர்ணமியில்
நீங்கள் வழிபட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் நீரில் வாழும் ஜீவராசிகளுக்கு தான தர்மம் பண்ணுது. மீன்களுக்கு, அதுவும் மீன்களுக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம். மீனராசியில் பிறந்தவர்கள் மீன்களுக்கு உணவு கொடுத்து வந்தால் கண்டிப்பாக நடக்காத விஷயங்கள் நடக்கும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் முன்னேற்றம் ஆடுவீங்க. இந்த கார்த்திகை மாத பலனை முழுமையாக பார்க்கும்பொழுது மீனராசிக்காரங்களுக்கு ஏற்றமான மாதமாக தான் இருக்குது. இதனால் வரைக்கும் மனசில் நினைச்சிருந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு விடிவெள்ளி ஏற்படும். விடிவெள்ளினா என்ன? புது திருப்புமுனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த கார்த்திகை மாத பலன் முழுமையாக அனுபவித்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சிச்சால் தான் நீங்கள் சொல்லிட்டு